வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஹோம்மேட் சரலாக் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னதான் கடைகளில் ஹெல்த்தியான சரலாக் விற்றாலும் நம்ம கைப்பட நம்ம குழந்தைக்கு சரலாக் செஞ்சு விட்றதுல நமக்கு தனி திருப்தி தான். வெல்கம் டு சிஆர்எஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரலாக் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு மக்கான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் இந்த மாதிரி தின்னாக இருக்கிற அவலாக வாங்கிக்கோங்க. பாதாமை நைட்டே ஊற வச்சு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு 16 எடுத்துக்கிறேன். அதை விட கம்மியாக பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி, ஃப்ளேவருக்காக 5 ஏலக்காய், செரிமானத்துக்காக கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மக்கானை எடுத்து வறுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். நான் இந்த குவான்டிட்டியெல்லாம் 1 மந்த்துக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன். பேபிக்கு நீங்கள் எப்போ சரலாக் செஞ்சாலும் 2 மந்த்ஸ்க்கு மேலே மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணாதீங்க. மக்கானா வறுத்துருச்சு அப்படின்னா ஒரு மக்கானாவை எடுத்து இந்த மாதிரி அமைக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா தூளாகும். அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா அது நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அவல் சேர்த்துக்கலாம். அவளும் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். ஆல்ரெடி கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கை எடுக்காமல் அவளை நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். அவளும் அதே மாதிரி தான் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடையும். அப்போ அதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் 1 மந்த்துக்குரிய குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால நான் நட்ஸ் எல்லாத்தையும் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றா சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நட்ஸையும் இந்த அளவு வறுத்ததுக்கப்புறம் அதையும் வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் சீரகம், ஏலக்காய் உள்ளே இருக்கிற அந்த விதையையும் எடுத்து நம்ம அதையும் நல்லா வறுத்து எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடையணும். நட்ஸு நீங்கள் குழந்தைங்களுக்கு டைரெக்டாக நட்ஸு சரலாக்காக கொடுக்காதீங்க. 8 மந்த்ஸில் ஒவ்வொரு நட்ஸாக தனித்தனியாக கொடுத்து அலர்ஜி ஏதாவது இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸு சரலாக் கொடுக்க ஆரம்பிங்க. சரலாக்கில் எல்லா நட்ஸும் சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எது ஒத்துக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக எவ்வளோ தூளாக உங்களால் அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச பவுடரை வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு அதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரலாக் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் சரலாக் பவுடர் எடுத்துகிட்டு அதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதை ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு ஹீட் ஆனதும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே அது திக்காக ஆரம்பிக்கும். உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் பேபி 8 மந்த்ஸ்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நட் சரலாக் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. அன்போடு சமைக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.